எல்லாத்துக்கும் ஹாப்பி பொங்கல். இப்போ வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பொங்கல் எப்படி வைக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நாங்கள் குலதெய்வம் கோயிலில் பொங்கல் வைக்க வந்திருக்கோம். ஸோ ரெண்டுமே சேம் மெத்தட். என்ன அப்படின்னா, நல்லா கல்லை வந்து ஒரு 3 கல்லை வந்து கழுவி சுத்தம் பண்ணி பொட்டு வச்சு எடுத்துக்கணும். பாத்திரத்தையும் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி பொட்டு வச்சு எடுத்துக்கணும். பொங்கலுக்கு வைக்கிறோம் அப்படிங்கும்போது மஞ்சள் குங்குமம் மட்டும் அந்த வடும்பில் சுற்றி விட்டுக்கோங்க. இந்த பாத்திரத்துக்குள்ளே இருக்கிற தண்ணி பார்த்திங்கன்னா, அரிசியை நல்லா பச்சரிசியை ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை தான் இதில் சேர்க்கணும். ஒரு அரிசி கூட விழக்கூடாது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் நம்பர் 1. இதில் வந்து ஒரு அரிசி கூட விழக்கூடாது. அந்த அரிசி கழுவின தண்ணி மட்டும் வச்சு நல்லா பாயில் பண்ணணும். இது வந்து நமக்கு பொங்கி வெளியே வந்து விழணும். இப்போ பார்த்திங்கன்னா, அரிசியும் பாசிப்பருப்பு தனித்தனியாக நம்ம ஊற வச்சாச்சு. இப்போ எல்லாம் அது அப்படியே பாயில் ஆகிட்டுருக்கு. ஸோ பொங்குனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அரிசியை போடணும். வெல்லம்லாம் உடச்சி வச்சாச்சு. முந்திரி பருப்பு, திராட்சை இதெல்லாமே எடுத்து வச்சிட்ருக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா, அந்த அரிசி கழுவின தண்ணி மட்டுமே பாயில் ஆகிட்டுருக்கு. இது வந்து நல்லா பொங்குனதுக்கப்புறம் அரிசியை போடலாம். இப்போ பொங்குற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஸோ நீங்கள் நார்மலாக பொங்கல் நீங்கள் செலிப்ரேட் பண்ணும்போது இந்த மெத்தடில் தான் நம்ம பொங்கல் செலிப்ரேட் பண்ணணும். இது வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடு. இதை தான் அந்த காலத்துலேருந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர்றாங்க. ஸோ நிறைய பேர் வந்து மறந்துடுறீங்க, ஸ்கிப் பண்ணிடுங்க, ஞாபகம் இல்லாமல் விட்டுடுறீங்க. ஸோ அதுக்காக இந்த விஷயத்தை நான் இதில் பதிவிட்டிருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா, இது வந்து நமக்கு பொங்க வருது. நல்லா குக்காக பொங்க வருது. நம்ம யூஸ்ஃபுல்லாக நம்ம கல் வச்சு பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணலாம். இல்லை பண்ணுறதுக்கு இடம் வசதி பத்தாது அப்படின்னா வீட்டில் இருக்க அடுப்புலையே பண்ணலாம், கேஸ் அடுப்புலையே. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா, பொங்கும்போது உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடாதீங்க. பொங்கி வழியணும் இந்த மாதிரி. அதுதான் பொங்கல் அப்படின்னு நம்ம ஒரு சொல்லிவிட்டு நம்ம அரிசியை வந்து எடுத்து 3 சுற்றி பானையை சுற்றிட்டு அதில் ஒரு 3 கைப்பிடி அந்த மாதிரி சுற்றி போட்டுக்கணும். ஸோ சுற்றி போட்டுட்டு மேலே இருக்கக்கூடிய இந்த தண்ணியெல்லாம் தேவையில்லாத தண்ணி, அதாவது எக்ஸஸாக இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் எடுத்து கீழே ஊற்றிடலாம். ஸோ தண்ணி வந்து அதிகமாக இருந்ததுன்னா நமக்கு குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா நம்ம இப்போ அரிசியும் பருப்பும் போடணும். ஸோ அதனால நம்ம தண்ணியை குறைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன போடணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பாசி பருப்பை தான் நம்ம உள்ளே போடணும். ஏன் அப்படி கேட்டிங்கன்னா, பாசி பருப்பு வந்து கொஞ்சம் நல்லா பாதி குக் ஆனதுக்கப்புறமே நம்ம அரிசியை வந்து போட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா, பாசி பருப்பு தான் போடுறாங்க. பாசிப்பருப்பு பாதி வேக்காடு வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம், பாதி ஹாஃப் பாயில் ஆனதுக்கப்புறமே நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ சேர்த்துட்டு இதில் இருக்கிற தண்ணியை கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம். ஏன்னா பாசிப்பருப்பு போட்டுட்டோம் அப்படின்னா நல்லா பொங்கி வரும். ஸோ அது நார்மலாக எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதனால் தண்ணியை குறைச்சிட்டு நம்ம பாயில் பண்ண விட்டோம்னா அது பாட்டுக்கு வெந்து வந்துடும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரிசி இதோடு சேர்த்துக்கலாம். அரிசி பருப்பு என்ன ரேஷியோவில் போடணும் அப்படின்னா, நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 1 கப் அரிசி எடுக்கிறீங்கன்னா 1 கப் பாசிப்பருப்பு போடுங்க. ஸோ அப்படி முடியல அப்படிங்கிற பட்சத்துக்கு 1 கப் அரிசிக்கு 1/2 கப் வந்து பாசிப்பருப்பு போடுங்க. பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கு கம்மியாக போட்டிங்க அப்படின்னா பொங்கலுடைய டேஸ்ட் கொஞ்சம் குறைச்சலாக தெரியும். ஆனால் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அரிசி வந்து அரிசியும் பருப்பும் சேர்ந்து பாயில் ஆகிட்டுருக்கு. கீழே போடுறான்டா பாண்டி. இங்கே குட்டி பாண்டி என்ன பண்ற? காட்டு. ஏயா ஐயா பொங்கல் கொஞ்ச நேரம் ஒரு அரிசி தெரியுதில்ல, எத்தனை நேரம். இப்போ பார்த்திங்கன்னா, இதுக்கு தேவையான வெல்லம் வந்து சேர்த்துக்கலாம். வெல்லம் பார்த்திங்கன்னா யூஸ்வலாக 1 கப் அரிசி 1 கப் பருப்பு ரெண்டுமே சேர்த்து 1 டம்ளர் நீங்கள் எடுக்கிறீங்க. 1/2 டம்ளர் அரிசி 1/2 டம்ளர் பருப்பு 1 டம்ளர் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 டம்ளருக்கு 1 டம்ளர் வந்து நம்ம வெல்லம் சேர்த்துறோம் அப்படின்னா நமக்கு டேஸ்ட் கரெக்டாக வரும். இல்லை அப்படின்னா 1/2 கப் போட்டுக்கோங்க. இதுதான் ரேஷியோ. என்ன ஒரு படி போட்டாலுமே ஒரு படிக்கு 1 படி வெல்லங்கிறது பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நிறைய ஸ்வீட் சேர்த்த வேணான்னா 1/2 படி போட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். வெல்லம் எல்லாம் உடச்சி வச்சதெல்லாம் போட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடலாம்.
நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த வெல்லம் வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டுக்கு நல்லா மெல்ட் ஆகும். அது மெல்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய அரிசி பருப்பு வெந்தது பார்த்திங்கன்னா இன்னும் லிக்விட் ஃபார்முக்கு இன்னும் கொஞ்சம் லிக்விட் மாதிரி ஆகும். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம அடுப்புலேயே வச்சுட்டு அந்த தணல்லையே அந்த ஹீட்லேயே வச்சுருந்தோம் அப்படின்னா அது நல்லா ட்ரை ஆகிக்கும். ஸோ அந்த பதம் நமக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம முந்திரி திராட்சை வந்து நெய்யில் வறுத்து போடணும். ஸோ இப்போ வந்து நம்ம கோயிலில் செய்கிறதுனால முந்திரி பருப்பு இதெல்லாம் வறுத்து தனியாக கட்டுறதுக்கு டைம் அதாவது கிடையாதனால ஸோ இது வந்து நம்ம இது கூட அப்படியே போட்டாச்சு. ஏலக்காவையும் அப்படியே இதுலேயே தட்டி போட்டாச்சு. ஸோ அவ்வளோதாங்க, சூப்பரான பொங்கல் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம பொங்கல் வந்து பொங்கலுக்கு செலிப்ரேட் பண்ணும்போதுமே இதே மெத்தட் தான். இதில் எக்ஸ்ட்ரா நீங்கள் என்ன பண்ண வேண்டியது அப்படின்னா வீட்டில் இருக்க கல் இதே மாதிரி நல்லா சுத்தம் பண்ணி போட்டு வச்சுக்கோங்க. அது ஓகேங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. ஓகே, எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.